ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வள்ளியின் வேலன் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரஞ்சனியோட கல்யாணம் நல்லபடி நடக்கிறதுக்காக வேலன் ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போ வேலன் கரெக்டான நேரத்துக்கு அதை வரதட்சணை கொண்டு கொடுக்கவும், அப்போ ரத்தினவேலு சொல்கிறாங்க, பாத்தியாடா அவனை பற்றி நீ தப்பாக பேசிகிட்டு இருந்தீயே, இப்போ புரியுதா என் வேலன் எவ்வளோ சின்சியராக வேலை பார்த்துட்டு இருக்கிறான்னு, அவங்ககிட்ட நீ ஒழுங்கு மரியாதை மன்னிப்பு கேளு அப்படின்னு அவங்க ரஞ்சித்தை போட்டு அவங்க அடிக்கவும், இதை பார்த்துட்டு வேதனாகி ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் வேறு வழி இல்லாமல் அவங்க ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ரஞ்சித்தும் வேறு வழி இல்லாமல் அவங்க வேலன்கிட்ட மன்னிப்பு கேட்கவும், அடுத்தது பார்த்தோம்னா ரஞ்சனியோட கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடியுது. அப்போ அவங்க வள்ளி சொல்கிறாங்க, என்ன வேலா நல்லா உனக்கு அடிபட்டுருச்சா, உன் முகத்தை பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி ரஞ்சனியோட கல்யாணம் நடக்குன்னா அதுக்கு ஒன்னால தான் காரணம், நீ மட்டும் இல்லைன்னா அவள் கல்யாணமே நடந்திருக்காது, முகத்தில் ரொம்பவே அடிபட்டுருக்கு, வா நான் உனக்கு மருந்து போட்டு தர அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இதெல்லாம் பெரிய அடியே கிடையாது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் வள்ளி வேலனை பற்றி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா அங்கே வேலனோட வீட்டை தான் காட்டுறாங்க. அப்போ அங்கே ரேணு வராங்க. ரேணு வந்ததுமே அவங்க வேலனோட அக்கா வீட்டுக்காரர் சொல்கிறாங்க, என்ன ரேணு காட்டுக்கால் குழம்பு கொண்டு வந்திருக்கிறியா என்ன, ஒரே வாசனையாக இருக்குது அப்படிங்கும்போது, பரவாயில்லையே வாசனையை வச்சே கண்டுபிடிச்சிட்டிங்க பொழுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வேலன் அவங்க கிளம்புறாங்க. எங்கடா போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்கும்போது, என்னம்மா கேட்டுட்டு இருக்கிற, நான் ஐயா வீட்டுக்கு தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. நீ ஒன்றும் அங்கே போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்லிட்டு இருக்கிற, நான் எப்பவும் போல நான் அந்த வீட்டுக்கு வேலைக்கு போகிறேன், எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க, அது நேற்றுக்கு நடந்த சம்பவம் நேற்றுக்கே முடிஞ்சு போச்சுது, அதை நினச்சிட்டுலாம் நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படிங்கும்போது, என்னடா நீ சொல்லிட்டு இருக்கிற, உங்கள் அப்பாவை அந்த ரஞ்சித்து எப்படி அடிச்சான் தெரியுமா என் கண் முன்னாடியே, அப்படிப்பட்ட உங்கள் வீட்டுக்கு நீ இன்னும் போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்படி சொன்னதுமே வேலனோட அக்கா வீட்டுக்காரர் சொல்கிறாரு, ஐயோ என்னத்தை இந்த மாதிரி திடீர்னு சொல்கிறீங்க, வேலன் சம்பாதிச்சு தான் நம்ம குடும்பமே சாப்பிடுது, அவன் மட்டும் வேலைக்கு போகிறான்னா அவ்வளோதான் அப்படிங்கவும், அப்போ ரேணு சொல்கிறாங்க, ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க, எங்கள் அப்பா தான் எத்தனையோ பிஸ்னஸ் பண்ணுறாருல, அவர்கிட்ட மட்டும் சொன்னால் போகிறோம், இவனுக்கு ஒரு பிஸ்னஸ் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு, நீங்கள் எதுக்காக கவலைப்படுறீங்க, இன்னும் நீங்கள் அங்கே வேலைக்கு போக வேண்டாம், அங்கே உங்களை எப்படி அவமானப்படுத்தி விட்டாங்க அப்படின்னு ரேணு சொல்லவும், அப்போ வேலன் சொல்கிறாங்க, அம்மா யார் என்ன பேசினாலும் சரிதான், ஆனால் ஐயா நம்மகிட்ட எப்படி நடந்துக்கிட்டாரு அதை பார்த்தீங்களா, ஐயா நம்மளை அவமானப்படுத்தினாரா என்ன, சொல்ல போனைக்கு நம்மளுக்கு சப்போர்ட்டாக தானே அவர் பேசினாரு, அவருக்காக தான் நான் போகிறேன், அவர் நான் இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கும்போது, நீ என்ன சொன்னாலும் சரி தான், இன்னும் அந்த வீட்டுக்கு நீ வேலைக்கு போகக்கூடாது, இது ஏன் மேலே சத்தியம், அப்படி மட்டும் நீ போகணுன்னா நான் கண்டிப்பாக உயிரோடே இருக்க மாட்டேன் அப்படின்னு வேலனோட அம்மா சொல்லவும், இதை கேட்டதுமே வேலைனால எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் அவங்க இருந்திருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரத்தினவேலு தான் காட்டுறாங்க. ரத்தினவேலு வாசலே பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ வேதனாகி கேட்குறாங்க, என்ன தம்பி யாரை தேடிக்கிட்டு இருக்கிற, யாராவது முக்கியமான ஆள் வாரன்னு சொன்னாங்களா அப்படிங்கும்போது, இல்லைக்கா வேலை தான் காணலன்னு தேடிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அவன்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இவன் தேடிட்டு இருக்கான்னு அப்படின்னு வேதனாகி மனசுக்குள்ளே திட்டுறாங்க. அப்போ பார்க்கும்போது ரத்தினவேலு சொல்கிறாங்க, சரிக்கா நான் வேலனுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படிங்கும்போது, நீ ஏன் தம்பி ஃபோன் பண்ணுற, நானே அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா வேதனாகி அவங்க வேலனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ அவங்க அம்மா தான் எடுக்கிறாங்க. அவங்க அம்மா தான் எடுக்கிறாங்கன்னு தெரியாமல் வேதனாகி சொல்கிறாங்க, என்னடா உனக்கு வேலைக்கு கரெக்டாக வர்றதுக்கு தெரியாதா என்ன உனக்காக என் தம்பி காத்துட்டு இருக்கணுமா, வாங்குற சம்பளத்துக்கு ஒழுங்காக வேலை கூட பார்க்க தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே மோசமாக வேதனாகி திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வேலனோட அம்மா சொல்கிறாங்க, நான் வேலன் பேசல அவங்க அம்மா பேசுகிறேன் அப்படிங்கும்போது, ஓஹோ இதில் நீங்கள் வர பேசுகிறீங்களா என்ன, என்ன ஐயா ஒன்றும் கிளம்பலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்கம்மா, ஏன் இந்த மாதிரிலாம் நீங்கள் எங்களை அவமானப்படுத்துகிற மாதிரிக்கு பேசுகிறீங்க அப்படிங்கும்போது, ஓஹோ நான் இப்படி கேட்டால் உங்களுக்கு அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குமா என்ன, அவன் கிளம்பிட்டானா இல்லையா, என் தம்பி அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அம்மா நீங்கள் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க, இன்னுமே வேலன் வேலைக்கு வரமாட்டான் அப்படிங்கிறாங்க. ஏன் என்னாச்சு இது வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவனுக்கு உடம்பு சரியில்லை அதனால் வரமாட்டான் அப்படிங்கிறாங்க. என்ன நேற்றுக்கு கொஞ்சோண்டு அடிபட்டுச்சு அதுக்காக லீவ் போட்டுட்டான்னு அப்படிங்கும்போது, இல்லைம்மா உண்மையில அவன் எப்போவுமே வேலைக்கு வரமாட்டான், நீங்கள் அதுக்காக இந்த மாதிரிலாம் எங்களை அவமானப்படுத்தி பேசிகிட்டு இருக்காதீங்க, ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வைக்கவும், உடனே வேதனாகி சொல்கிறாங்க, பாரு ஒன்றும் இல்லாட்டாலும் இவளுக்கு எவ்வளோ கோவம் வருது அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரஞ்சித்திட்ட சொல்கிறாங்க, டேய் வேலன் உண்மையில வேலைக்கு வரமாட்டானாண்டா, நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ரத்தினவேலு வராங்க. அப்போ என்ன வேலனுக்கு ஃபோன் பண்ணினியாக்கா வந்துட்டு இருக்கானு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை தம்பி நான் ஃபோன் பண்ணினேன், நம்மள அவன் வேலைக்கு வரமாட்டானா அப்படிங்கிறாங்க. என்னக்கா சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் தம்பி நான் ஃபோன் பண்ணேன்னா வரமாட்டேன்னு சொல்லிட்டான், ஒன்று நீ கவலைப்படாத, இன்னும் அவன் இடத்துல என் பையன் இருப்பான், நீ அவனுக்கு சொல்லிக் கொடு, அவன் எல்லா வேலையும் அவன் பார்த்துக்கிடுவான் அப்படிங்கும்போது ரத்தினவேலு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக போயிட்டாங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா அவங்க வள்ளியோட தங்கச்சி பார்த்துக்கிட்டு அவங்க வள்ளிகிட்ட போய் சொல்கிறாங்க, அக்கா உண்மையில வேலன் வேலைக்கு வரமாட்டான் அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் வர முடியாமல் அவனால் இருக்க முடியாது, கண்டிப்பாக வேலைக்கு வந்துடுவான் பாரு அப்படின்னு வள்ளி சொல்லிட்டு இருக்கிறாங்க.
இன்னொரு பக்கம் மொத்தமாக வேலனை தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா நான் ஒரே ஒரு தடவை போய் ஐயாவை பார்த்துட்டு வந்துருந்தோமா அப்படிங்கும்போது, இங்கே பாரு உண்மையிலே நீ ஐயாவும் பார்க்கக்கூடாது, அந்த வீட்டு பக்கமும் போகக்கூடாது, என் மேலே இப்போ சத்தியம் பண்ணியிருக்க பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த எபிசோட எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன நடக்கும் சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.